சரியா 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்னி ஏவுகணத்தை நாங்கள் சோதிக்கப் போகிறோம் என்று இந்தியா ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனே இப்போ எதற்காக அக்னி ஏவுகணையை சோதிக்கிறீர்கள் என்று பயந்து போய்விட்டது. சைனா இந்தியா அணு ஆயுதம் சோதனை செய்யும் போது கூட ஒன்னும் சொல்லாத சைனா அக்னி என்ற பெயரை சொன்னவுடன் சைனா எதற்காக பயப்படுகிறது தெரியுமா? அணு ஆயுதமாக இருந்தால் விமானத்தில் எடுத்துச் சென்றுதான் போட முடியும். ஆனால் இந்தியாவிடம் இருக்கும் அக்னி 5 ஏவுகணை அந்த அணு ஆயுதத்தையே உள்ளே வைத்து எடுத்து செல்லும் தன்மை கொண்டது. அதுவும் 30,000 கிலோமீட்டர் வேகத்தில். 30,000 கிலோமீட்டர் வேகம் என்றால் புரிகிறதா? கிட்டத்தட்ட 10 நிமிடத்தில் சைனாவுக்கு போய்விடும். தயவு செய்து இந்த ஏவுகணை போகும் தூரத்தை மட்டும் அதிகப்படுத்திராதீர்கள் என்று அமெரிக்கா ஒரு பக்கம் பயப்படுகிறது. காரணம், அக்னி ஏவுகணை எந்த நாட்டிற்கு போகிறதோ அந்த நாடே அழிந்துவிடும் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும். அப்படிப்பட்ட அக்னி ஏவுகணத்தை உருவாக்கியவர் யார் என்று தெரியுமா? உலகமே மிரண்டு போகும் அளவிற்கு ராக்கெட் இன்ஜினில் ஏவுகணத்தை தயாரித்து அதற்கு அக்னி என்று பெயர் வைத்தது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் இதனை போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள்.